முட்டு சந்தில் சிக்கி தவிக்கும் நியோமேக்ஸ். நியோமேக்ஸ் என்ற நிறுவனம் உருவாவதற்கு பிள்ளையார் சுழி போட்ட பத்மநாபன் ஆகட்டும், தனது நிர்வாகத் திறமையால், முக்கியமாக வசீகரமான பேச்சு திறமையால் பலரையும் வளைத்து போட்ட பாலசுப்பிரமணியன் ஆகட்டும், மற்றும் அதன் முன்னணி இயக்குநர்களாகட்டும், தலைமை பொறுப்பில் உள்ள பெரும்பாலானோர் அரசு பொதுத்துறை நிறுவனமான LIC நிறுவனத்தில் பணியாற்றியவர்கள், மேலாளர் உள்ளிட்ட உயர் பதவிகளில் இருந்தவர்கள், மெத்த படித்தவர்கள், குறைந்தபட்சம் ஏல சீட்டு நடத்துவதற்கு கூட ஏகப்பட்ட விதிமுறைகள் கெடுபிடிகளை அரசு வகுத்து வைத்திருக்கிறது என்பதை அறியாத அரைவேக்காடுகள் அல்ல அவர்கள். பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூலிப்பதென்றால் செபியின் அனுமதியை பெற்றாக வேண்டும் என்பதையும் அவர்கள் அறியாதவர்கள் அல்ல. மாறாக தங்களது குறுக்கு புத்தியை பயன்படுத்தி அரசின் விதிமுறைகளை எப்படியெல்லாம் மீறலாம், எப்படியெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணலாம் என்பதையெல்லாம் ரூம் போட்டு யோசித்திருப்பார்கள் போல. பணத்தை ரொக்கமாக பெற்றது, அவர்கள் நிலத்தில் முதலீடு செய்திருப்பதைப் போல போலியாக, அதாவது நிலத்தை எழுதி கொடுக்காமல் பெயருக்கு ரசீது கொடுத்தது, 100க்கும் மேற்பட்ட துணை நிறுவனங்களை உருவாக்கியது, பினாமி பெயர்களில் சொத்துக்களை வாங்கி போட்டிருப்பது, அவ்வளவு ஏன் போலீசார் தங்களை தேடிய போதும் கூட கூகுள் மீட்டில் தங்களது வியாபார தொடர்புகளை சிரமமின்றி தொடர்ந்தது வரையிலான நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக எந்த ஒரு சிக்கலும் இன்றி இவர்கள் இயங்கி வந்தது, வெளிநாடுகளிலும் கூட வசூல் வேட்டையை நடத்தியிருப்பது, இவற்றையெல்லாம் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது பெரிய மனிதர்களின் ஆசை இல்லாமல், அவர்களது மறைமுகமான ஆதரவு இல்லாமல் இவை எதுவும் சாத்தியமில்லை என்றே எண்ணத் தோன்றுகிறது. இந்நிலையில் நியோமேக்ஸ் மோசடி வழக்கை CBIக்கு மாற்றக் கோரி கும்பகோணத்தை சேர்ந்த கௌதமி என்பவர் தொடுத்த வழக்கில் இன்னும் 1 மாதத்தில் இயக்குநர்கள் அனைவரும் கைது செய்து அனைத்து சொத்து ஆவணங்களையும் பறிமுதல் செய்யாவிட்டால் வழக்கை CBIக்கு மாற்ற நேரிடும் என கடுமை காட்டியிருக்கிறார் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி KK ராமகிருஷ்ணன். அதற்கேற்றார் போல இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான கமலக்கண்ணன் மற்றும் அவரது சகோதரர் சிங்காரவேலன் ஆகியோரை 1 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார். இந்த போலீஸ் விசாரணையில் இவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கும் அந்த அதிகாரமிக்கவர்கள் யார், பினாமி பெயரில் எங்கெல்லாம் நிலங்களை வளைத்து போட்டிருக்கிறார்கள், யாருடைய ஆதரவில் ஓமன், கத்தார் போன்ற வெளிநாடுகளிலெல்லாம் கூட்டங்களை நடத்தினார்கள், வெளிநாட்டில் உள்ள முதலீடுகள் போன்ற பல கிடுக்கிப்பிடி கேள்விகளை போலீசார் கேட்க வாய்ப்பிருப்பதாக சொல்லுகிறார்கள். நியோமேக்ஸ் வழக்கில் முக்கிய திருப்பமாக நீதிபதி தலைமையில் தனி ஆணையம் அமைக்க கோரிய மனு மீதான விசாரணையில் மாநில அளவில் குழு அமைக்கலாம் என்றும், இவ்வாறு குழு அமைத்தாலும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கம் போல தங்கள் விசாரணையை தொடரலாம் என கருத்து தெரிவித்திருக்கிறார் நீதிபதி நாகார்ஜுன். தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராவதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதிகார தாழ்வாரங்களில் எப்படியும் பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்ற மதப்பில்தான் இன்னும் தலைமறைவு நாடகத்தை தொடர்ந்து வருகின்றனர். முதலீட்டாளர்களின் அழுத்தமும் விவகாரம் சந்திக்கு வந்துவிட்டது என்பதாலும் விஷயத்தை 4 சுவர்களுக்குள் முடிக்க முடியாமல் தடுமாறுகிறது நியோமேக்ஸ். அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.